நீங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசணுன்றதுக்காக நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி இன்னமும் உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கரெக்டா தான் பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு இன்னும் தெரியல அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நீங்க என்னதான் ட்ரை பண்ணியோ இன்னும் உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கல, இல்ல நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான். பிகாஸ் உங்களுக்கு இன்னுமே கரெக்டா கேட்க தெரியல, அதுதான் காரணமா இருக்கு. ஸோ எப்படி நம்ம கேட்கறது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு ஒரு விஷயத்த கண்டிப்பா அடைய முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். இப்போ பொதுவா நம்ம எல்லாருமே மதம் அப்படின்றத தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துல ஒத்துமையாவும், அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்மள மீறின ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறோம். ஸோ நம்மளை விட அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதையும் நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பவர்ஃபுல் கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது நம்ம கரெக்டா பேசுறோமா அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நார்மலா இப்போ நீங்க ஒரு மனுஷங்க கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தையை பேசுவோம், அந்த ஒரு வார்த்தை நம்மளோட எமோஷன்ஸ் மாறும்போது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே மாறிடுது. இப்போ நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நார்மலான வேர்ட். என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அங்க கொஸ்டினை ரைஸ் பண்றீங்க, அங்க உங்களுக்கு கோவம் வருதுன்னு அர்த்தம். என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அங்கேயும் நீங்க ஒரு கொஸ்டின் தான் பண்றீங்க, பட் ஆனா அது நார்மலான கொஸ்டின் தான் நீங்க கேக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம நார்மல் ஆளுங்க கிட்ட பேசும்போது நம்மளோட வார்த்தை அந்த எமோஷன்ஸோட கலக்கும் போது அதோட அர்த்தமே மாறுது. ஸோ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்மள மீறின ஒரு சக்தி கிட்ட பேசும்போது நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்றத ஒரு தடவையாவது யோசிச்சுட்டு பேசணும். அதை இன்னும் சரியா பண்ணாததுனால தான் இன்னுமே நீங்க யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எதையுமே ரிசீவ் பண்ணாம இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க கேட்கும் போது சில டைம் அது நடக்க வாய்ப்பு இருக்கு, சில டைம் அது நடக்காதது கூட வாய்ப்பு இருக்கு. பட் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட நல்லதுக்காக தான் அது நடக்காம இருக்கு. மேபி நீங்க அது நடந்திருந்தது அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க போறீங்க அப்படின்றதுனால அது நடக்காம இருந்திருக்கு. ஸோ எல்லா விஷயமும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. சில விஷயம் என்னோட லைஃப்ல நடக்கல, ஓகே, எல்லா விஷயமும் நடக்கல அப்படின்னா நான் அப்ப ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம்ல. சோ அந்த தப்பை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த விஷயத்தை இப்போ உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்க? நார்மலா ஓகே அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் வரைக்குமே நான் ஓகே அப்படின்ற மாதிரி ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா பை ஹார்ட் உங்களோட உள்ளுணர்வோட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி நீங்க ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஸோ நீங்க எந்த மாதிரி ரெடியா இருக்கீங்கன்னு முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க வெறும் மைண்ட்ல மட்டும் ரிசீவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இதுவே நீங்க பை ஹார்ட், அதாவது உங்க உள்ளுணர்வுல இருந்து நீங்க தேங்க்ஸ் சொல்ல ரெடியா இருந்தீங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நடக்கும். அது யூனிவர்ஸ்க்கு எப்படி தெரியும்? யூனிவர்ஸ் தான் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க, யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நான் சொல்றேன்னு சொன்னா அந்த 4 விஷயம் என்னன்றதை நம்ம ஒன்னொன்னா பாத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ். அதாவது இப்போ எல்லாருக்குமே தெரியும் அஃபர்மேஷன்ஸ் எழுதுனாதான் யூனிவர்ஸ் கிட்ட பேச முடியும். அந்த ஒரு வழியில தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி ஓகே அஃபர்மேஷன்ஸ் எழுதணும், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை பத்தி நம்ம எழுதிடுவோம். பட் ஆனா அதுக்கப்புறம் நம்மள பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இது இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, நான் நல்லா இல்லையே, நான் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நெகட்டிவா யோசிப்போம். 5 நிமிஷம் அஃபர்மேஷன்ஸை நல்லபடி எழுதிட்டு உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டமே பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எது நிறைய நேரம் நீங்க யோசிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. 5 நிமிஷம் பெருசா, உங்க 24 மணி நேரத்துல மீதி இருக்க 23 மணி நேரமும் நீங்க இந்த மாதிரி தப்பா யோசிக்கிறீங்க. சோ அது பெருசா. நீங்க இப்ப தப்பா யோசிச்சதுனால யூனிவர்ஸ் என்ன நினைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதை யோசிக்கிறீங்களா, சோ ஓகே இவங்களுக்கு இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர நீங்க இந்த 5 நிமிஷம் யோசிச்சீங்களா அதை உங்களுக்கு கொடுக்கவே போறது இல்லை. பிகாஸ் இந்த இடத்துல நீங்க தான் டிசைட் பண்றீங்க. நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. உங்களோட எண்ணம் போல் தான் உங்களோட வாழ்க்கையே இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட யூனிவர்ஸும் அதையே தான் பிலீவ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை தான் அடைவீங்க. 5 நிமிஷம் மட்டும் இதை நினைச்சிட்டு மீதி இருக்க 23 மணி நேரம் இதை நினைக்காதீங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தாட்ஸை மாத்திக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலீவ். அதாவது உங்களோட வாழ்க்கையில உங்களை நீங்க எத்தனை தடவை நம்பி இருப்பீங்க? இப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட நான் எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும், என்னோட டிசிஷன் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க நிறைய டைம் நம்பி இருக்கீங்களா? சோ அதே மாதிரி நீங்க யூனிவர்ஸையும் நம்புறீங்களா? எத்தனையோ தடவை நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நடந்தா நல்லா இருக்கும், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களே தவிர அது கிடைக்கும்னு ஏன் பிலீவ் பண்ண மாட்டீங்க? அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கும் இருக்கு. நீங்க இவன் தான் இந்த விஷயத்த வச்சிருக்கணும்,
இருக்கணும், இவங்கிட்ட இது இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. அப்படி கிடையவும் கிடையாது இந்த உலகம். யாரு எது வேணா ஆகலாம். ஸோ அதனால உங்களோட எண்ணத்துக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடு, என்னோட தகுதி இதுதான், நான் இங்கதான் நிக்கணும், என்னால இதை மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்குள்ள இருக்க அந்த பிலீவிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட். அதாவது நிறைய நேரங்கள்ல நீங்க நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லி பழகி இருக்கீங்களா? உங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட நன்றி உணர்வு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது ரொம்பவே முக்கியம். அப்படி நீங்க தேங்க்ஸ் சொன்னா மட்டும்தான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உங்ககிட்ட இருக்க பொருளுக்கு நீங்க தேங்க்ஸ் சொன்னா மட்டும்தான் உங்களால அடுத்தது வரது ரிசீவ் பண்ண முடியும். நீங்க இருக்கிறதுக்கே தேங்க்ஸ் சொல்லல அப்படின்னும் போது அடுத்தது உங்ககிட்ட வராது, அது வந்து உங்ககிட்ட தங்க போறதும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்க பழகிக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன் அப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் மைண்ட் செட். அதாவது இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அஃபர்மேஷன் பண்ணி நம்மளுக்கு வேணும்னு நினைச்சிட்டோம், பட் ஆனா அந்த விஷயத்தினால நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு விஷயத்த நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். அப்படி வேற ஒரு விஷயத்த கொடுத்ததுனால அந்த விஷயத்த நான் ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கேன், அந்த விஷயம் என்னோட லைஃப்ல நடந்துருச்சு, ஸோ அதனால யூனிவர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோகமா அந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கையை வெறுத்து பேசுறத விட, இந்த ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டேன், பட் அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது வேற ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பன் மைண்ட் செட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்தது கேட்கறது உங்களோட வாழ்க்கையில நடக்கும். ஸோ ஒரு விஷயத்த கேட்டு அதுல ஃபெயிலியர் ஆயிட்டேன், ஸோ நெக்ஸ்ட் நான் கேட்க மாட்டேன், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி நிக்காதீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கானதா கூட இருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ, எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த அளவுக்கு தெளிவா நீங்க அதை பிளான் பண்ணி யூனிவர்ஸ் கிட்ட கேட்டா மட்டும்தான் உங்களால அதை அடைய முடியும். இப்போ நம்ம நார்மல் பீப்புள் கிட்டயே பேசும்போது பார்த்து பத்திரமா பேசணும். இப்போ ஒரு யூனிவர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னும் போது அதை விட கேர்ஃபுல்லா பேசணும், ஏன்னா அது நம்மளை விட பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை பை.